சிலரிடம் பேசி பயனில்லை எனும் போது மௌனம் சிறந்தது. பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை எனும் பொழுது பிரிவு மேலானது. நல்லவர்களிடம் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள். கெட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நற்செயலுக்காக அவரிடம் நெருங்காதீர்கள். இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும். சில உறவுகளில் இருந்தும் சூழலில் இருந்தும் நீ விடுதலை அடைய. ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு. நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அவர்களை பொருட்படுத்தாதே. வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பதே நன்மையானது. கரன்று விடும் வரை சிலரின் முகமூடிகளை முகம் என்றே நம்பி விடுகின்றோம். அது நம்முடைய அதி புத்திசாலித்தனம். வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே. அவமதிக்கப்படுவாய். உன்னை தேடி வரவை. உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம். அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கு. நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளி நீ யார் என்பதை. சிலரை கவனித்து கடந்து போங்கள். ஏனெனில் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம் ஏராளம். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசி விடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே. மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே. பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்தும் தவறாகத்தான் தெரியும். எதை இழந்தாலும் வருந்தாதே. அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று. கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று. கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். ஏனென்றால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அவமானங்களால் மட்டுமே ஒருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும். அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும். நீ வேண்டாம் என்று விலகி நிற்கும் ஒருவரிடத்தில் போய் மன்றாடாதே. அழுகையோடும் அவமானங்களோடும் வந்து சேரும். அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்று ஒன்று தெரிந்திருக்காது. நம் எல்லையே நாமே நின்று கொள்வோம். அதுவே நமக்கு கௌரவம். மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இன்று சிலரின் நினைவே வரக்கூடாது என்று நினைக்கும் நாம் தான் ஒரு காலத்தில் அவர்களோடு அதிகமாக பழகி இருப்போம். என்ன செய்ய, இவை எல்லாம் நம் விதியில் உள்ளது என்று மனதை தேற்றிக்கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள். தவறே செய்யாத மனிதன் இல்லை. தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. வாழ்க்கை எளிதாகிவிடும். மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிறர் செய்த தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவும் இருக்க விரும்புகின்றான். அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம், ஆனால் முட்டாள்களுக்கு மட்டும்தான் அனுபவம் அதிகம். அழும்போது தன்மையில் அழு. சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள். தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு. ஒருவரை பின்பற்று, ஆனால் ஒவ்வொருவரிடமும் இருந்து கற்றுக்கொள். வீரனை போரிலும் யோக்கியனை கடனிலும் மனைவியை வறுமையிலும் நண்பனை கஷ்டகாலத்திலும் அறிந்து கொள்ளலாம். பணத்தில் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும் போதுதான் தெரியும். சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரமாக செல்வந்தனாவான். கீழே விழாமல் இருப்பது பெருமை இல்லை. விழுந்த போதெல்லாம் எழுந்து இருப்பதே பெருமை.
எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விட முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நமக்கு நெருக்கமானவர் நம்மிடம் பேசாத போது ஏற்படும் வழியை விட அவர்கள் மற்றவருடன் நெருக்கமாக பேசும்போதுதான் ஏற்படும் வழி மிக அதிகம். கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு ஏற்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. சந்தோஷத்தை தான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னு வந்தா தனியாக நின்று ஜெயிக்கணும். அதுதான் மனுஷன். நீங்கள் தேவையில்லை என்று நினைப்பவர்களை விட்டுவிடுங்கள். உங்கள் தன்மானத்தை இழந்து எந்த உறவோடும் இருக்காதீர்கள். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்லபடியாக தொடர வேண்டும் எனில் சிறு இடைவெளி அவசியம். எந்த ஒரு உறவையும் தொல்லை செய்யாதீர்கள். கடந்து போவது நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரை ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைப்பது, இவை யாவும் நம் நிம்மதியை கெடுக்கும். ஒருவரது சந்தோஷத்திற்கு தோள் கொடுப்பதை விட அவருடைய துன்பத்தில் துணையாய் நிற்பதுதான் சரியானது. நண்பர்கள் யாரும் துரோகிகள் ஆவது இல்லை. சில துரோகிகளே நண்பன் வேஷம் போட்டு நம்மிடம் ஒட்டி இருந்தார்கள். நீ வெற்றி பெறும்போது நீ யார் என்று உன் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். ஆனால் நீ தோல்வி அடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சிறிய காரியமாக இருந்தாலும் அதை சிதறாமல் செய். அதுவே பெரிய காரியமாக இருந்தால் அதை பற்றி யாரிடமும் சொல்லாமல் செய். ஒருவரை நாம் அதிகம் தேட தேட அவர்களுக்கு அலட்சியம் நம் மீது கூடிக்கொண்டே போகும். யாரையும் அதிகம் தேடாதீர்கள். நீ எப்படி இருக்கின்றாய் என்ற கேள்விக்குத்தான் இந்த உலகம் அதிகம் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. நல்லா இருக்கின்றேன் என்று அதிகம் விட்டு கொடுத்து போகின்றவர்களிடம் உங்கள் திமிரை காண்பிக்காதீர்கள். முடிந்தால் அவர்கள் ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகின்றார்கள் என்று என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு உண்மை விளங்கும். இங்கே எல்லாரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. புன்னகையுடன் கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. உங்கள் கவலைகளை கடக்க பழகுங்கள். தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள். வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள். சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகும். ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் மட்டுமே நம் நினைவில் நிற்கும். ஆனால் அளவைத்த உறவுகள் சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்து இருக்கும். மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள் தான் அழகாக சிற்பமாக மாறுகிறது. கஷ்டம் வந்தால் கண்டு கொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். உங்களை ஒருவன் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எத்தனை நல்ல மனிதர்களாக நம்மிடம் நடித்து பழகினாலும் அவர்களின் உண்மை இயல்பை சரியான தருணத்தில் காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும், ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள் தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள். வாய்ப்பில்லாதது யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணரவும் முடியும். உனக்கு பிடித்தமான விஷயங்களை எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் விதி எப்பொழுதும் உனக்கு பிரியமான வடிவில் தான் உன்னை நெருங்கும். எவ்வளவு தேடினாலும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் நம்பிக்கையை உடைக்கும் செயலை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். அதனால் அவர்களின் மனம் உடைந்தால் எதை கொண்டும் அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேர்ந்தெடுத்தவைகள் சில நாட்களில் பொருத்தமில்லாமல் பிரிந்து போய்விடும். யதார்த்தமாக கிடைத்தவைகள் தான்
எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும். இது பொருட்களுக்கும் மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் பொருந்தும். தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல் எவரும் இல்லை என்பதில் தொடங்கி அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் 1000 பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவனையும் கலங்கடித்துவிடும். ஏனெனில் புன்னகைக்கு எப்பொழுதும் பலம் அதிகம். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமில்லை. பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான். உன் சந்தோஷத்தை எரித்துவிடு, உன் தன்னம்பிக்கையை விதைத்துவிடு. வெற்றியே உன்னை தேடி வரும். யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள். வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது இல்லை. வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை. விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்தால் நாம் நடக்க கூட பழகிருக்க முடியாது. அப்படிதான் வாழ்க்கையும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டு எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டு விடாதீர்கள். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தையே முடுக்கிவிடும். தைரியமான எண்ணங்கள் தான் உன் வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும். உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனி. சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும். உன் போட்டியாளர்கள் மீது கவனம் செலுத்துவதை நீ செலவிடும் நேரத்தை விட உன் முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தையும் கவனத்தையும் செலவிடு. அப்போதுதான் உன்னால் இலக்கை விரைவில் அடைய முடியும். உன் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்து விட்டால் போதும். தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் தகர்த்தெறிந்து விட முடியும். உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்கான நீ எதிர்கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன் இலக்கை அடைய முடியும். பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான். நீ உன் பயத்தை விட்டு எறிந்தால்தான் எல்லையில்லா கடல் உன் கையில். ஒருபோதும் உன் தனித்தன்மையை மட்டும் இழந்து விடாதே. மீட்டுவிட முடியாத உன் தனித்தன்மையை இழப்பது உன் அடையாளத்தை இழப்பதற்கு சமம். தவறுகளில் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிக்கட்டுகள். நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும். உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்தால்தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்பொழுதும் விலகியே இருங்கள். நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்துக்கொள். மனசுல நிறைய வழிகளை வைத்துக் கொண்டு ஆறுதலுக்கு தவிக்கும் இதயங்கள் தான் இன்று நிறையவே ஏமாற்றப்படுகிறது. பொய்யான அன்பை கொண்ட சுயநலவாதிகளிடம். உண்மையான அன்பிற்கும் பொய்யான அன்பிற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். உண்மையான அன்பு எப்பொழுதும் நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும். பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும். அப்படி உங்க வாழ்வில் யார் அடிக்கடி காரணத்தை உருவாக்கி பேசுவதை தவிர்த்து வருகிறார்களோ அவர்களை விட்டு விலகியே இருங்கள். அவர்களை பேச வைப்பதற்காக முயற்சி செய்தால் ஆபத்து உங்களுக்குத்தான். பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள். பிரிவும் நல்லதே. பொய்யான உறவு விலகிச் செல்லும். உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் தேடி வரும். நினைத்த வாழ்க்கை அமையாமல் கிடைத்த வாழ்க்கையில் அமைதி நினைக்காமல் பிற நலனுக்காக பிடித்த இதயத்தை மறந்து வேதனை கொண்ட ரணத்துடன் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பிடித்த உறவுகளின் நினைவுகள் காலம் மாறினாலும் பிரிக்கவே முடியாது. ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவாகவோ தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள். ஏனெனில் இங்கு நிஜமுகத்துடன் சுற்றுபவர்கள் குறைவு. சிரிப்புகளை எல்லாம் நம்பிவிடாதே. அவனவன் சிரிப்புக்கு பின்னால் 1000 உள்ள அர்த்தங்கள் இருக்கலாம்.
என்னதான் நடித்துக் கொண்டே இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும்போது அவர்களின் சுயரூபமும் தெரிந்துவிடும். இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே. எல்லோரும் ஒரு வகை முகமூடியுடன் தான் சுற்றி வருகிறார்கள். உன்னை நம்பு, அது போதும். பொய் பேசி பொய்யுடன் வாழ்வதை விட மெய் பேசி மெய்யுடன் தனிமையில் வாழ்வது எவ்வளவோ மேல். உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஒரு அழகான சந்தர்ப்பம் தான் பிரிவு. இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்கும் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவரவர் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். கவலைப்படாதீர்கள். முகங்கள் ஒரு நாளும் மாறுவது இல்லை. ஆனால் அவர்கள் முகமூடிகள் தான் சில நேரங்களில் கலன்று விடுகின்றன. யாராவது உன்னை தூண்டி கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகிறான் என்றால் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கிறான் என்று அர்த்தம். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம். அவதானமாக இருந்து கொள். பார்க்கும் சொந்தம் எல்லாம் பாசமாய் இருந்தாலும் பழகிப்பார். அதில் பாதி வேஷம்தான். உலக மகா நடிகனாக இருந்தாலும் நம் நிலை சற்று தவழும் போது அவர்கள் வேஷம் கலைந்து உண்மை தெரிந்துவிடும். வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயம் தேடாமல் எதிரிகள் வெளிக்காயத்தை தரும்போது கூட இருக்கும் உறவுகள் உள்காயத்தை தான் தருவார்கள். இருளை சுமக்கும் உண்மைகள் எப்பொழுதும் கனமானவை. காரணம் அவை கண்ணீரை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கும். நிலை என்று ஒன்றும் இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது. தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பமாகவே இருக்கும். கடந்து போனதை நினைத்து கவலைப்படாதீர்கள். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை. கவலை மறக்க கற்றுக்கொண்டவர்கள். அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் கூட உன்னை போல வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாயிருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். உனக்கென்ன கவலை? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க என்று எளிதில் யாரையும் விமர்சிக்காதீர்கள். அவர்கள் அழுது அழுதே மறுத்து போனவர்களாக இருக்கக்கூடும். கண்ணீர் சிந்தும் போது துடைக்க யாரும் வருவது இல்லை. கவலை கொள்ளும் போது சிரிக்க வைக்க எவரும் வருவது இல்லை. அறியாமல் ஒரு தவறு செய்து பார். உன்னை விமர்சிக்க இந்த உலகமே கூடி வரும். அதிகமாக உறங்குவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல. சில நேரம் கவலையை மறக்க முடியாமல் அதை தற்காலிகமாக தவிர்க்க நினைப்பவர்களாகவும் இருக்கலாம். உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான். நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான். ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். நேர்மையாக வாழ்ந்தால் பயந்தவன் என்று சொல்லும் இந்த உலகம்தான் உண்மையாக இருந்தால் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லும். இந்த உலகத்தில் நீங்கள் மிக மிக நேர்மையாக இருந்து விடாதீர்கள். நேரான மரங்கள் தான் முதலில் வெட்டுவதற்கு தேர்வு செய்யப்படுகின்றன. சிலருக்கு அழகு முக்கியம், சிலருக்கு அறிவு முக்கியம், சிலருக்கு அன்பு முக்கியம் என்பதை புரிஞ்ச போதும் அப்புறம் நம்ம யாருக்கு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்பட்டு விடுவாய். எல்லாவற்றிலும் எல்லோரிடமும் அளவா இருந்து கொள். தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாவாய். எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள், சந்தோஷமாவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களோடு உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய தேடல்களும் நேரங்களும் குறைந்தே போகும். அவதானமாக இருந்து கொள். யார் பேசினாலும் கேட்டுக்கொள். ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சை கொடு. எவர் துயரங்களையும் கேட்டுக்கொள். ஆனால் அறிவுரை மட்டும் கூறாதே.
எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்பது சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயி வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். 100 சொந்தங்கள் இருந்தாலும் ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால் தான் தெரியும் 100இல் எது அது உண்மையான ஒன்று என்று. யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் உறவுகள் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். சில மனிதர்களிடம் சற்று விலகி இருக்க பழகுங்கள். நட்சத்திரங்கள் கூட நெடுதொலைவில் இருந்தால்தான் அழகு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உன்னை பற்றி குறை கூறும் தருணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடாதே. இங்கு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள காத்திருப்போர் ஏராளம். யாரை எங்கு வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள்வாய். சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கை யதார்த்தமானது. பிரிந்து போன உறவுகளை திரும்பவும் நெருங்க விடாதீர்கள். மீண்டும் வழிகளை தந்துவிட்டு போக அவர்களுக்கு நெடுநாட்கள் ஆகாது. இப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை தான் தரும். பிரிந்த உறவுகள் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சேர்ந்து விடாதே என சிலவும். பிரிந்த உறவுகள் உடைந்த கண்ணாடிகளுக்கு சமமானதுதான். அவற்றை அவ்வாறே விடுதல் உங்களுக்கு நலம். ஏனென்றால் சில சமயம் சேர்க்கும் கையே அவை காயப்படுத்திவிடும். எல்லா உறவுகளும் கண்ணாடி போன்றுதான். உடையாதவரை ஒரே ஒரு முகத்தில் இருக்கும். எப்போது உடைந்ததோ அதன் முகங்கள் பலவாக மாறிவிடும். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்ததுதான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாகிறது. நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார், காயப்படுத்தி பேசுகிறார் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள். உங்கள் மனதின் வலியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரிச்சாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று. உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை. வலியை கொண்ட இதயங்கள் எப்பொழுதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும். கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டுண்டு வருதுன்னா உங்கள் மனம் பல காலமாக ரணமாகி கிடக்கிறது என்று அர்த்தம். பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உடைந்து போகிற அளவுக்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்ட வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள். உலகில் உண்மையான அன்பிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய கடைசி பரிசுதான் கண்ணீர் துளிகள். வலிகளை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வலிகளே வாழ்க்கையாகி விடுவதினால் யாருக்காகவும் கண்ணீர் விடு, யாரும் துடைக்க வருவார்கள் என்றெண்ணி கண்ணீர் விடாதே. புரியாத வார்த்தை இருந்தும் பயனில்லை. அன்பை புரியாதவர்களோடு புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை. ஒருவரால் மிகுந்த மகிழ்ச்சியை தர முடியும் என்றால் அவர்களால் அதற்கு ஈடான வழியையும் தர முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஆவேசத்தோடு பேசுவதை விட பொறுத்து கொள்வதே மேல். காயப்படுத்தியவருக்காக அல்ல, உனக்காக, உன் நிம்மதிக்காக. புரிதல் இருந்தால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும். மற்றபடி அன்பெல்லாம் இங்கு உபயோகப்படுவது இல்லை. கஷ்டமாயிருக்காம், இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என்று நினைத்து விலகிவிடுங்கள். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளை
எதையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. வழியோடு கடந்து விடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதான் தெரியும். புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாயிருக்கும் போது நாம் மட்டும் ஏன் சோகமாயிருக்க? ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு. ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வெற்றி நிச்சயம். எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் அகம் போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றிகளை நோக்கி இன்றைய பொழுதினை இனிமேலாவது துவங்குவோம் வாருங்கள். உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாக இருந்தா நீ நல்லவன் இல்ல, முட்டாள். உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகு. நிற்பது நல்லது. நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை. எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு. உண்மையாய் இருக்க வேண்டும் என்பது இல்லை. உண்மையாக இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் முகமுடியா என்று தெரியாமலேயே பழகி கொண்டு இருக்கின்றோம் பல மனிதர்களுடன். உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். வாழ்க்கை கற்றுக் கொடுக்க மிகப்பெரிய பாடம். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்த காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல, பாசத்துடன் பழகுகின்றவர்கள் என நினைக்கும் சில உறவுகளாலும் தான். யாரையும் நம்பாதே, பாசம் போல இருக்கும். பழகிப்பார், பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்களும் இருப்பார்கள். அடைய வேண்டி இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினம் என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும். வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே. அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தோல்வி கூட கிடைக்காது. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று இந்த உலகம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் 2 புள்ளிகள் வைத்து உன் வாழ்வை தொடங்க. உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீதான், மற்றவர்கள் அல்ல. எல்லாம் மாறிவிடும் என்று நினைக்காதே.
மாற்றிவிட வேண்டும் என்று நினை. வரலாறுகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மாற்றத்திற்கான மையப்புள்ளி நம் மனது மட்டுமே. தோல்வியிடம் வழி கேட்காமல் வைக்காமல் வெற்றியின் வாசல் படிக்கு வந்து சேர முடியாது. உனது எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை உனக்கு எதற்கு? ஓடுகின்ற வயதில் நீ உட்கார நினைக்காதே, பிறகு நீ உட்காரும் வயதில் நினைத்தாலும் ஓட முடியாது. கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பது இல்லை, கனவு மட்டுமே காண்கிறவர்கள் தோற்கிறார்கள். ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. உங்கள் இலக்கை நோக்கி தினமும் குறைந்தபட்சம் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. மனம் தளராதே, பெரும்பாலும் கடைசி சாவிதான் கதவை திறக்கும். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான். உன் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. நீ முயற்சி செய்ய செய்ய அதன் பலன்கள் கூடிக்கொண்டே போகும். தாழ்வு மனப்பான்மை என்பது உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை. கஷ்டங்கள் இல்லை என்றால் போராட எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய்துவிடு. ஏனென்றால் நாளை இன்னும் அந்த பணியினை சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ பெறுவாய். ஒன்றின் முடிவின் தான் மற்றொன்றின் தொடக்கம். இந்த ஒன்றை நீ அறிந்து கொண்டால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி எப்பொழுதும் உன்வசமாகும். அறிந்திருந்தால் மட்டும் போதாது, பண்படுத்து. விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, செயல்படுத்து. ஒரு தனி மனிதனாக போராடி உலகை மாற்ற முடியாதுதான், ஆனால் நிச்சயமாக அது ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பமாக இருக்க முடியும். ஒன்றை கொன்றால் மட்டுமே நீ வெற்றி அடைய முடியும். அது உன் தீய பழக்கம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் இங்கு வரலாறு உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவனா என்று கேட்காதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது. திரும்ப திரும்ப செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதையில் விட்டு விட்டு ஓடுவது வெற்றிக்கு வழியாகாது. சாதிக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும், காத்திரு. நீங்கள் மாறும் வரை எதுவும் மாறாது. நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும். துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் நம் கூடவே இருக்கும் ஒரே நண்பன் நம் உழைப்பு மட்டுமே. நமது மகிழ்ச்சிக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ வாழ வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்தில் நீ பணமாகத்தான் பிறக்க வேண்டும். அடுத்தவருடன் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. தனது உழைப்பின் மீது சலிப்பில்லாதவன் நிச்சயம் வெற்றி அடைவான். 2 ரூபாய் பேனாவாக இருந்தாலும் சரி, 2 ரூபாய் பேனாவாக இருந்தாலும் சரி, நாம் எதை எழுத விரும்புகிறோமோ அதை மட்டுமே எழுதும். அதை போல வாழ்க்கை உன்னுடையதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கடினமாக உழைக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை சொந்தம். தகுதிக்கு மீற ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு நீ ஆசைப்பட்டதை அடைய உன் தகுதிகளை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. வெற்றி நிச்சயம். நேரத்தை விலைக்கு வாங்கும் அளவிற்கு யாரும் பணக்காரர் இல்லை. அதே போல யாரும் எதிர்காலத்தை மாற்ற முடியாத அளவிற்கு ஏழையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும். அடுத்தவர் மேல் நம்பிக்கை வைப்பதும் வெல்வதும் சந்தேகம். தன் மேல், தன் திறமையின் மேல், தன் முயற்சியின் மேல் நம்பிக்கை வைப்பவன் வீழ்வது சந்தேகம். உங்களை வேண்டாம் என்று தூக்கி வீசியவர்களுக்கு முன் முளைத்து காட்ட வேண்டும் விதைகள் போல. முடிந்துவிட்டான் என பல நினைக்கையில் மீண்டும் உதயமாவதும் வெற்றிதான். நீ ஒருவரை ஏற்றிவிடும் ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றிதான். அதனால் தயங்காமல் உதவி செய். இப்போதே தொடங்குங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் உங்களிடம் வந்து சேரும். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதரிடம் மட்டும் பழகு. அவர்கள் தான் நீ விரும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறி செய்வார்கள். முதலில் உன் பலம் அறிந்து கொள். தன் பலம் அறியாதவன் திறமைகள் இருந்தாலும் கடைசி வரை பிறரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க நேரிடும். முடியும் வரை முயற்சி செய். முயற்சி செய்தால் மட்டுமே தடங்கல்கள் கூட உன் தடமாகும். இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது தாக்கு பிடிப்பவன் மட்டுமே இன்பத்தை நோக்கி செல்கின்றான். வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை. ஆனால் அந்த வெற்றியை பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு. தொட்டுவிடும் தூரத்தில் தான்
வெற்றி இருக்கிறது. சிக்கல்கள் பல சந்தித்தாலும் முடியும் என்ற நம்பிக்கை வைத்து முன்னேறும் நபருக்கு மட்டும் உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ யாராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. யாருடைய சுயநலத்துக்காகவும் உங்கள் நிம்மதியை பலியாக தராதீர்கள். என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கேயும் நீச்சல் அடிக்க கூடாது. தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்று நிலை வரும் பொழுது கூடவே உனக்காக நான் காத்திருப்பேன். இப்படிக்கு உன் மனம் மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்குள் கேட்கும் குரலே நம்பிக்கை. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம். நீ பயன்படுத்தாத நேரத்தை ஒருபோதும் பண்படுத்த முடியாது. இழந்ததை விடுங்கள், மிச்சம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். அதிலிருந்து தொடங்குங்கள். இன்னும் இருக்கிறது வாழ்க்கை. நீங்கள் வாழ்வதற்கு உனக்கான மதிப்பை நீதான் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் யாரேனும் அதை குறித்து மதிப்பிடும் போது மனம் கலங்கக்கூடாது. ஒரு மனிதன் தான் தோற்கடிக்கும் போது அவன் செயல் முடிவது இல்லை, மாறாக அவன் அந்த செயலில் இருந்து வெளியேறும் போதே முடிவடைகிறது. நாளை என்ன செய்யலாம் என்று யோசனை செய்யுங்கள். நாளை என்ன நடக்குமோ என்று நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்தால் உங்கள் நிம்மதி தொலைந்துவிடும். நிலையானது என்று ஒன்றும் இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது. யோசித்துக் கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது. உங்களுக்கு ஒன்று வேண்டும், நடக்கணும் என்றால் இறங்கி வேலை செய்தால் மட்டுமே நடக்கும், அது கிடைக்கும். நீங்கள் அழுதால் உங்களை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். அதற்கு மாறாக புன்னகைக்க ஆரம்புங்கள். எல்லோரும் உங்களையே பார்த்து பொறாமைப்படுவார்கள். நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை நன்றாக செய்.